கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நாமம் இந்த காலை வேளையில் நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், இந்த வார்த்தைகளை ஆங்காங்க இருந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மளை விட மோசமான, நம்மளை விட கைவிடப்பட்ட, நம்மளை விட ரொம்ப வீக்கான ஒரு மனிதனை கர்த்தர் எடுத்து எப்படி பயன்படுத்தினார் என்பதை கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை கொண்டு, சாதாரணமான ஒருத்தரை கொண்டு இந்த தேசத்தில் அல்லேலூயா வெற்றி உள்ள, ஜெயம் உள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து ஆமென் அல்லேலூயா 17வது வசனம் முடிய. ஸ்தோத்திரம், ஆமென். பாஸ்டம்மா வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17 வசனம், அதுக்கு அடுத்தது 29, 30 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆவியா நமக்கு உதவி செய்வாரா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ராட்சகனை எழுப்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோபாவின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டி கொண்டு காணிக்கையை மோபாவின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்துதித்த மனுஷனாயிருந்தான். 29 அக்காலத்தில் மோவாபியரின் ஏறக்குறைய 16,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படி அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனால் தேசம் 80 வருஷம் அமைதலா இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. 18 வருஷம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்நிய ஜாதியினாலே, ஜனத்தினாலே ஒரு மனிதனுக்கு கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையிலே 18 வருஷம் இருந்தார்கள். காரணம் அது இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் தான். அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை திரும்ப 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 அவர்கள் செய்தபடினாலே எக்லோன் என்கிற ஒரு மோவாப் ராஜாவின் கீழ் 18 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். 18 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவன் ஒடுக்கப்பட்டவனாக, இஸ்ரவேல் தேசத்தை முறியடித்தவனாக, பட்டணங்களை முறியடித்தவனாக, ஜனத்தை முறியடித்தவனாக அவன் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஏகூத் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஏகூத் எல்லாரும் சொல்லுங்க. ஏகூத் அப்படிங்கிற ஒரு மனுஷன், இவன் பென்யமீன் கோத்திரத்தான். இருக்கிற கோத்திரத்திலே ஒரு சிறிய கோத்திரத்தான். 12 கோத்திரத்திலே ஒரு சிறிய கோத்திரம். என்ன கோத்திரம் என்றால் அது பென்யமீன் கோத்திரம். அவன் சிறிய கோத்திரத்தில் இருக்கப்பட்டவன். அல்லேலூயா. சிறிய கோத்திரத்தில் இருந்து அவன் வந்தவன். ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறிய ஜனம், ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், இடது கை பழக்கம் உடையவன். என்னதுங்க? என்ன பழக்கம் உடையவன்? இடது கை பழக்க முடியும். இந்த நாட்கள்ல இடது கை பழக்க முடியவர்களை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. நான் படிச்ச காலத்துல லெப்ட் ஹேண்ட் கையில நீ சொங்கி கை அப்படிம்பாங்க. சோத்திரம். சோப்பலாங்க கையும்பாங்க. அவனை ஏளனமா பேசுவாங்க. லெப்ட் கையில அவன் ஏதாவது எழுதுறான், அவன் படிக்கிறான், லெப்ட் கையில பயன்படுத்துறான் அப்படின்னா அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, அவனை பார்த்து கேலி பண்ணுவாங்க, அவனை பார்த்து அவமானப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அவன் அல்லேலூயா பலவீனமானவன் சொல்லுவாங்க. அவன் சொண்டிக்கையும் வாங்க. அவன் அல்லேலூயா ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஏகூத் என்கிற ஒரு மனுஷனை எழுப்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கம் உடையவனாய் இருந்தான். அவன் சொண்டிக்கை உள்ளவனாய் இருந்தான். ஆமென்.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்ப பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேல் ரட்சிப்புக்காக, இஸ்ரவேல் மீட்புக்காக, இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்துக்காய் கர்த்தர் அவனை எழுப்பினார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எங்க வீட்டில சின்னவன், எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனைக்குரியவன், பலவீனமானவன், ஒண்ணும் இல்லாதவன், என் வாழ்க்கை அப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் அப்படி படிச்சவன், நான் அப்படி வாழ்ந்தவன், நான் அப்படி சுகமா இருந்தவன், இன்னைக்கு நான் இப்படி வீக்கா இருக்கேன், பலவீனமா இருக்கேன், நான் ஒண்ணுக்கு உதவ மாட்டேன், நான் பயன்பட மாட்டேன், என் வாழ்க்கை இப்படித்தான் போகும், என் வாழ்க்கை இந்த நிலைமை தான் இருக்கும் என்று ஒரு இடத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரியே, கர்த்தர் உன்னை இந்த காலை வேளை எழுப்ப போகிறார். இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்கிற, தேசத்தை ரட்சிக்கிற ஒரு ஏகூத்தாய் கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். எழும்பி தேவனுக்காய் செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். நீ பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், ஏதாச்சும் இருந்தா ஒரு காலி கொடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இப்படிப்பட்ட ஏகூத் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் தீவிரமா செயல்படுகிறான். கர்த்தர் அவனை எழுப்ப பண்ணினா, கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேசத்துல கர்த்தர் கொண்டு வந்து அவனை பயன்படுத்த வைக்க போகிறார். அவன் அல்லேலூயா துணிச்சலோடு செயல்பட்டவன், தீவிரத்தோடு செயல்பட்டவன், அவன் வித்தியாசமாய் தேசத்துல வெற்றியை செயல்பட வைத்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி பின்னாடி சேர பின்னாடி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 3:13 வாசிங்க. அவன் அம்மோன் புத்திரரையும் அமிலேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்சம் மரங்களின் பட்டணங்களை பிடித்துக் கொண்டான். சோத்திரம். அவன் அல்லேலூயா ஆசீர்வாதமான பட்டணத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உட்பட்ட தேசத்தையும் அவன் கைப்பற்றி கொண்டான். இஸ்ரவேல்களை முறியடித்தான். யார் அது? 14 வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் அல்லேலூயா புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபிய ராஜாவின் 18 வருஷம் சேவித்தார். இந்த எக்லோன் என்பவன் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்கினவன், பட்டணத்தை அல்லேலூயா பட்டணத்தை பிடித்தவன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆம், எங்க அண்ணன் தம்பிகள்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க, எங்க குடும்பத்தாரெல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்க மாமனாரெல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு வர வேண்டிய இதெல்லாம் ஏமாத்திட்டாங்க. ஓனர் ஏமாத்துறாரு, ஓனர் கீழே இருக்கிறவன் ஏமாத்துறான், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பல பேர் ஏமாத்துறான், எனக்கு விரோதமா அவன் செயல்படுகிறான், என் பட்டணத்தை பிடிக்கிறான், என் ஆசீர்வாதத்தை பிடிக்கிறான், என் கூலியை படிக்கிறான், பிடித்துக் கொள்கிறான், என்னை நொறுக்க பார்க்கிறான், வேலை வாங்குறான், அதுக்கான கூலி கொடுக்க மாட்டான், என்னை போட்டு நொறுக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான், அதுக்கான நன்மை வரமாட்டேங்குது. அதுக்காக கர்த்தர் ஏகூத்தை எழுப்ப பண்ணுகிறார். ஏகூத்து எழும்பினார். 80 வருஷம் அமைதல் உண்டாகும். 18 வருஷ பாடுகள், 18 வருஷ சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் 80 வருஷம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன புரியுது? பாடுகள் கொஞ்ச வருஷம் தான், ஆசீர்வாதங்கள் பல வருஷங்கள். ஆமென். போராட்டங்கள் கொஞ்ச வருஷம் தான், ஆனா சமாதானங்கள் பல வருஷங்கள். பல தலைமுறையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பாடுகள் கொஞ்ச வருஷம் தான், சிரமங்கள் கொஞ்ச வருஷம் தான், என் படுகிற கண்ணீர்கள் சில வருஷம் தான், எனக்கு இருக்கிற போராட்டம் சில வருஷம் தான், எனக்கு இருக்கிற பாடுகள் சில வருஷம் தான், என் சூழ்நிலை சில வருஷம் தான், ஆனா எனக்கான ஒரு காலம் கர்த்தர் தரப்போகிறார். அது 80 வருஷம் அமைதல், 80 வருஷம் நித்திய வாழ்வு, சமாதான வாழ்வை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியத்தினுடைய நிலைகள் சில வருஷம் தான், நீங்க பார்க்கத்தான் போறீங்க, உங்க கண்கள் பார்க்க போகுது, நீங்க உசுரோடு இருந்தீங்கன்னா பாப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, மாப்பிள உசுரோடு இருந்தனா பார்க்கலாம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊழியம் அல்லேலூயா எழும்ப போகிற ஊழியத்தை கண்டு ஆமென் அல்லேலூயா தேசம் திரும்ப போகிறது. ஓ அல்லேலூயா. இதுவரை வந்த எல்லா நிலைகளை மாற்றி இந்த ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. நம்முடைய பட்டணத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. ஒரு ஏகூத்தாய் நாம் எழும்பினார் 80 வருஷம் அமைதல் உண்டாகும். அல்லேலூயா. எக்லோன் என்கிற ஒரு ராஜா, ஆமென்,
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பல ராஜாக்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பல மனிதர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பல பேர் மீசியை முறுக்கிக் கொண்டு வீரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துடுவோம் 2026. ஆமென். பார்த்துடுவோம் 2026. உங்களை எல்லாம் ஓட வைக்க போகிறோம். உங்களை சட்டி முட்டி எல்லாம் காலி பண்ண போகிறோம். பார்த்துக்கிற என்ன பண்றன்னு பாடுறா. எக்லோனை கர்த்தர் முறியடிக்க போகிறார். எக்லோனின் ஆட்சி முடிய போகிறது. எக்லோன் நிலைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அவன் என்ன முறியடித்தாலும், அவன் இதுவரைக்கும் என்ன காரியம் செய்தாலும், கர்த்தர் ஏகூத்தாய் நம்மை எழுப்பும் பொழுது, நாம் எழும்பும் பொழுது, ஜெபத்துல, விசுவாசத்துல, வசனத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பும் பொழுது, எக்லோன் என்கிற வியாதி, எக்லோன் என்கிற மனுஷ கிரியைகள், எக்லோன் என்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நொறுக்க போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை பயன்படுத்தாத எக்குலோன், நம்மை சிரமப்படுத்துகிற எக்குலோன், அதை கர்த்தர் முறியடிக்க போகிறார். எக்குலோனை கண்டு நீ கவலைப்படாத. எக்குலோனை கண்டு நீ சோர்ந்து விடாத. அவன் மோவாபின் ராஜா, அவன் அந்நிய தேசத்தின் ராஜா, அவன் அல்லேலூயா, அவன் பொல்லாத ராஜா, இஸ்ரவேலர்களை நொறுக்கிற ராஜா. கர்த்தர் அவனை நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எழும்பின ஏகூத் சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் சொல்லுங்க. எழும்பின ஏகூத். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏகூத் எழும்பினா பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய விடுதல், அமைதல் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அதான் 30ஆம் வசனத்தை வாசிச்சோம். அமைதல் வந்தது. உங்க வீட்டுக்கு ஒரு அமைதல் வரணுமா? நீ எழும்பு. கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக உன்னை எழுப்புகிறார்? எழும்பு. அமைதல் வரும், அமைதல் வரும், அமைதல் வரும். ஆமென் சொல்லுங்க. அதிக பாடுகள் விழுந்து போகும். பாருங்க, அதிக பேர் விழுந்து போனார்கள். அல்லேலூயா. 16,000 பேரை வெட்டி போட்டான். 16,000 பேர் அவருக்கு விரோதமா இருந்தாங்க. 18 வருஷம் இந்த 16,000 பேரோடு கூட அவன் இன்னும் அதிக ஜனங்கள் இருந்திருக்கலாம். சேர்ந்து எக்குலோன் போராட்டம் ஜனங்களுக்கு விரோதம் செய்தான். எல்லாரும் விழுந்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நீ 1-2க்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க. இது ஒண்ணு மாறாதா? இது ஒண்ணு மாறாதா? கர்த்தர் 16 முடிக்க போகிறார். ஆமென். வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிரச்சனைக்காக ஏங்குறீங்க, ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஏங்கி நிக்கிறீங்க. கர்த்தர் 16 பிரச்சனையை மாத்த போகிறார். அல்ல 16 பேரையும் கர்த்தர் வெட்டி போட போகிறார். அது வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது. ஆண்டவரே, ஒருத்தரும் கையை தட்ட மாட்டாங்கப்பா, ஒருத்தரும் உற்சாகப்பட மாட்டாங்க. ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பின ஏகூத், அவன் எப்படி எழும்பினான் என்று 4 விஷயத்தை வேகமாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆம். அழைப்போடு எழும்பின ஏகூத் சொல்லுங்க. எப்படி எழும்பினா? அழைப்பு. என்ன வந்த அழைப்பு என்ன? அந்த அழைப்பை கொண்டு எழும்பினான். ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆயத்தத்தோடு எழும்பின ஏகூத் சொல்லுங்க. இரண்டாவது எப்படி எழும்பினா? ஆயத்தம். நான் வெற்றி பெறணும், நான் ஜெயிக்கணும், ஒரு வீழ்த்த வேண்டும் என்றால் நான் முதலாவது ஆயத்தப்படணும். சும்மா போய் வெற்றி பெற முடியாது, சும்மா ஜெயம் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீங்க சண்டை போடுறது உங்க புருஷன்கிட்ட சண்டை போடுற மாதிரி நினைச்சுக்கிறீங்க பிசாச. என்ன ஆமேனா வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனை ஈஸியா வீழ்த்தலாம், பொண்டாட்டி ஈஸியா வீழ்த்திடலாம். நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை வீழ்த்துவதற்கு தண்ணீர் தான் ஆயத்தப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாத்தனாரையும் கொழுந்தனாரையும் கொழுந்தியாவையும் ஈஸியா வீழ்த்திடலாம். அதுக்கு எந்த ஆயத்தம் தேவையில்லை. காப்பியில கொஞ்சம் உப்பு போட்டா போதும். என்ன ஆமேன்னு வர மாட்டே. அடுத்த நேரம் நாத்தனார் வரமாட்டா வீட்டுக்கு, அது பிரச்சனை வேற. ரசத்துல கொஞ்சம் வரமாட்டேங்குது, புளிய கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டா அடுத்த நேரம் வரமாட்டா. என்ன ஆமேன்னு வரமாட்டே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாம்பார்ல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுட்டா அடுத்த நேரம் வரமாட்டா சாப்பிடுறதுக்கு. அது வேற, அந்த ஐட்டம் வேற, அந்த சூழ்நிலை வேற, அந்த காரியம் வேற. ஆனால் நாம் ஜெயிக்க வேண்டியது எக்குலோனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 10 வருஷம் பத்தாது, இன்னும் நாங்க ஆளுவோன்னு சொல்லி புடிச்சிட்டு இருக்காங்க. விட்டுறப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க.
நாங்க வந்தால சாதிப்போம், எதை சாதிப்போம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். எக்லோன் கர்த்தர் வீழ்த்த போகிறார். அழைப்போடு எழும்பின ஏகூத், ஆயத்தத்தோடு எழும்பின ஏகூத், அதி தீவிரத்தோடு எழும்பின ஏகூத். சொல்லுங்க, அதி தீவிரத்தோடு எழும்பின ஏகூத். தீவிரமா செயல்பட்டான். சும்மா நம்ம சொங்கி மாதிரி இருந்தோம்னா நம்மளை வீழ்த்திட்டு அடிச்சுட்டு போயிடுவான். நம்ம தீவிரமாய் வேகமாய் செயல்பட வேண்டிய காலம், தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலம். தீவிரமா செயல்படணும். நான்காவது, அதிக பலத்தோடு எழும்பின ஏகூத். சொல்லுங்க, எப்படி எழுப்புனா? தனக்கு பலம் இருந்தாதான் அடுத்த வேணா என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். வரமாட்டி. நீ பலமான ஜெயிக்கணும்னா முந்தி பலவான் வீட்டுக்குள்ள போய் நீ என்ன செய்யணும்? கொள்ளையடிக்கணும்னா முதல் நமக்குள்ள ஒரு பலன் வேணும். நமக்குள் ஒரு அதிக பலன் வேணும். சும்மா பலன் இல்லாம வீழ்த்த முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப முதலாவது சொன்ன அழைப்போடு எழும்பின ஏகூத். 15ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தார் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழுப்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுடையவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். முதல்ல ஒரு அழைப்பு வருகிறது ஏகூத்துக்கு. ஸ்தோத்திரம். இவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத்தை கர்த்தர் இரட்சகனாய் எழுப்ப பண்ணுகிறார். இவன் அல்லேலூயா இரண்டாவது நியாயாதிபதி. அல்லேலூயா. என்ன நியாயாதிபதி? இவன் இரண்டாவது நியாயாதிபதி. இவன் ஒரு யுத்த வீரன் அல்ல. இவன் யுத்தத்துக்கு பழக்கமானவன் அல்ல. யுத்தங்கள் செய்து பழக்கப்பட்டவன் அல்ல. ஒரு யுத்தத்தை கூட செய்யாதவன். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் ஒரு நியாயாதிபதியாகத்தான் எழும்புகிறான். கர்த்தர் அவனை ஒரு யுத்த வீரனாய் பயன்படுத்துகிறார். அவன் ராட்சசனை வீழ்த்துகிறவனாய் கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். சாதாரணமான ஆளை ஒரு பராக்கிரம ஆளாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு சாதாரண ஆளுதான், ஒரு வீக்கான ஆளுதான், பலவீனமான ஆளுதான். அல்ல, தேவனுடைய அழைப்பு நமக்குள் வந்துருச்சு. தேவனுடைய அழைப்பு நம்மேல் இருக்கிறபடினால் நம்ம சாதாரண ஆட்கள் அல்ல. சாதாரண ஆட்களா இருந்தாலும் அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய பலன் வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் மைக் கொடுத்து உங்களுக்கு என்ன அழைப்புன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன அழைப்புன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சபைக்கு வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவீங்க. சாப்பிட்டு போட்டு வெயில் தாழ்ந்து ஆரா பண்ணி கொண்டாந்து கழிச்சு பஸ் ஏறி போய் வீட்டுல போய் படுத்து தூங்குவோம் பாஸ்டர். ஆமென் வரமாட்டி. அல்லேலூயா. எனக்கான அழைப்பு என்ன? என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அதை யாராவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? செஞ்சு பார்த்திருக்கிறோமா? நினைச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. வாரம் பெரிய பெரிய இடுப்பு வலியை தூக்கிட்டு வருவோம். பாஸ்டர் இப்படி அல்லேலூயா இல்ல, வலது இடுப்பு ஒரே வலி, இடுப்பு வலி. ஃபர்ஸ்ட் வாரத்துல வலது இடுப்பு வலி. சோத்து. 2வது வாரம் இடது கழுத்து வலி. பாஸ்டர் ஒரே இடது கழுத்து வலி. சோத்திரம். ஆமென். வாரம் உன்னை தூக்கிட்டு வேணா வருமே தவிர ஏசாமி எனக்கு பலன் தருவாரா? ஏசாமி எனக்கு விடுதலை தருவாரா? 30 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் என்னை கொண்டு நான் எந்த ராட்சதனை வீழ்த்தணும், எந்த எதிரியை ஜாய்க்கணும், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அந்த அழைப்பை பெற்று எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க சாகிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதித்து சாக வேண்டும். அப்படிங்கிற எழுப்புதலோடு எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் 1வது படிக்கும் போதே நான் சுவிசேஷம் சொன்னவன். ஸ்கூல்ல முவேந்தா காந்தி ஸ்கூல்ல படிக்கும் போது 1வது படிக்கும் போது நான் ஸ்கூல்ல போய் மிரட்டினேன். இயேசு வழங்கல, உங்களை எல்லாம் ஏசாமி வெட்டி போடுவார், நான் வெட்டி போடுவேன் அப்படின்னு போய் ஒவ்வொருத்தரையும் போய் மிரட்டி இயேசுவின் நாமத்துல சுவிசேஷம் அறிவித்தவன் 1வது படிக்கும் போது. ஆமென் வர மாட்டேங்குது.
அல்லேலூயா. ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும். கடந்த நாட்கள்ல நான் அல்லேலூயா போன்ல பார்த்துட்டு இருந்தேன். தஞ்சாவூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்து நிலையத்துல ஒரு பெண், வாலிப பெண், நான் நினைக்கிற ஒரு 18-19 வயசுக்குள்ளதான் அந்த பெண் வயசு இருக்கும். அவள் வீரமா நின்னு கையில பைபிள் வச்சுக்கொண்டு பயங்கரமா சுவிசேஷம் சொல்றா. அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் வந்து அவளை மிரட்டுகிறார்கள். எந்த மிரட்டுக்கும் பயப்படாம ஒரு 18 வயசு வாலிப பெண் பஸ் ஸ்டாண்ட் நின்னு இயேசுவை வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவை குறித்து வைராக்கியமாய் பேசுகிறார். ஏன் நமக்கு அந்த வைராக்கியம் எழும்ப வேண்டும்? நமக்கு அந்த அழைப்பு இல்லையா? நம்மை கொண்டு செய்ய முடியாதா? நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? தேவனுக்காக நான் பெற்ற அழைப்பை கொண்டு எழும்ப வேண்டும். சுருண்டு 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 பெட்ரூமுக்குள்ள படுப்பதற்கல்ல, சுருண்டு சுருண்டு ஹால்ல படுத்து ஏசியை போட்டு பேனை போட்டு தூங்கி கொரட்டை விட்டு காப்பியை குடிச்சு ஆமே சாப்பிட்டு வாந்தி பேதி எடுக்கிறதுக்கல்ல. ஆமே, பெற்ற அழைப்பை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். உனக்கு கொடுத்த ஜீவன் எதற்கு? உனக்கு கொடுத்த அழைப்பு எதற்கு? தேவன் கொடுத்த அழைப்பு எதற்கு? தேவனுக்காய் பிரகாசிக்க, தேவனுக்காய் செயல்பட, இயேசு சொன்ன வழியை செய்து நிறைவேற்றுவதற்கு. ஆமே, தலை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாதாரண மனுஷன் அவன் நினைச்சிருந்தா சொல்லி இருக்கலாம், என் குடும்பம் சின்ன குடும்பம், நானே அல்லேலூயா பீச்சாங்கை உள்ளவன், என்னால செயல்பட முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால போய் அடிக்க முடியாது, நீ சொன்னதில் செய்ய முடியாது, நான் கை விளங்காதவன், நான் வலது கை விளங்காதவன், என்னால செயல்பட முடியாது, என்னால ஒண்ணி நான் தோத்து போனவன், நான் வீக்கானவன், நான் பலவீனமானவன், என் குடும்ப நிலை அப்படி, குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படின்னு ஒதுங்கி நிற்கல. இயேசுவுக்காக, தேவ சத்தத்திற்காக அழைப்பின் சத்தத்தை கேட்டு எழும்பினவன். ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பாஸ்டிங் பிரேயர் வையுங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, நீங்க என்ன வேணா ஜெபிச்சுக்குங்க, நீங்க பாஸ்டிங் போட்டுக்குங்க, சாப்பிடாம இருந்துக்குங்க, நீங்க என்ன வேணா கட்டிக்குங்க, என்ன ஜெபம் பண்ணுங்க. நான் வர முடியாது. எனக்கும் பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு, பேத்தி இருக்கு, பேரன் இருக்கு. ஆமா, என்னால பேண்டு போட்டதை துவைக்க வேண்டி இருக்கு. நாம வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு, எனக்கு 1008 காரியம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சாதான் வருவேன், இல்லாட்டி அதுவும் வர முடியாது. எனக்குன்னு பல காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து நீங்க பாட்டுக்கு சிலுவையில் ஏறும், சிலுவையில் இறங்கும், உயிர் தெழுதும், கல்லறைக்குள்ள போகும், கல்லை விட்டு வெளியே வரும். உமக்கு பின்னாடி பேதுரு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, மரியாளாக்கா இருக்கு, மார்த்தாளாக்கா இருக்கு. ஆமே, என்னை ஆள விட்டா சரி, நான் வர முடியாது. நீ அழைச்சாலும் சரி, அழைக்க விட்டாலும் சரி, என்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு சோறாக்கணும், சாராக்கணும், வேலைக்கு போகணும். அல்லேலூயா. 2 மண்டபம் சேர்த்து பார்க்கணும். ஐயோ, மண்டபனே வருது, வாயில அதே தான் வருது. சோதரம், ஆமேன்னு சொல்லுங்க. 2 வீடு எக்ஸ்ட்ரா பார்க்கணும், நீ 2 வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகணும், இன்னும் நான் 2 அல்ல தோப்புக்கு போகணும், இன்னும் நான் 7 காட்டுக்கு போய் வேலை செய்யணும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. காலை 7 மணிக்கு கிளம்பிட்டுனா மதியானம் 1:30 மணிக்கு வருவேன். 1:30 மணிக்கு வந்துட்டுனா சாப்பிட்டு இருக்கிற கஞ்சி கிஞ்சி ஊத்தி ஊறுகா 2 வெளுத்து இழுத்துட்டு மீண்டும் 2 மணிக்கு மேல போயிட்டேனா அடுத்து 6 மணிக்கு வருவேன். 6 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் ஆண்டவரே அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில இருந்து மாடா உழைக்க வேண்டி இருக்கு. சோத்திரம். அதுக்கப்புறம் உழைச்சதுக்கு அப்புறம் வீட்டுல 4 மாடு இருக்கும். அந்த மாட்டுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கு? எல்லா வேலையும் பார்க்க வேண்டி இருக்கு. சோத்திரம். இதை பார்க்கறக்க நேரம் இல்ல. என்ன ஏசப்பா அழைப்புங்கிறீங்க, பாஸ்டர் என்ன அழைப்புங்கிறீங்க, என்ன செய்யணுங்கிறீங்க, எக்ரோனுங்கிறீங்க, ஏகூத்துங்கிறீங்க, நாங்க என்ன பண்ணணும் தெரியலையே. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க வெரி பிஸி. ஐயோ, நாங்க ஏப்ரல் மே மாசத்துல பயங்கர பிஸி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சூரியனுக்கு எப்படி பிஸியோ இந்த மார்ச் ஏப்ரல் மேல சூரியன் பயங்கர பிஸி தான். அவரை பிடிக்கவே முடியாது, பக்கத்தை நெருங்க முடியாது, அவ்வளவு பிஸி, அவ்வளவு அக்னியா இருப்பார், அவ்வளவு ஃபயரா இருப்பார். அது மாதிரி நம்மளும் பயங்கர ஃபயர் தான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அழைப்பு என்ன, என் காரியம் என்ன, அதை நோக்கி நான் பயணத்தால் மாற்றம் தான் எனக்கான விடுதலை, தேசத்துக்கான விடுதலை, சபைக்கான விடுதலை நான் பெற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அழைப்பு என்ன, என்ன அழைப்பு என்ன, என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அன்னைக்கெல்லாம் ஆமென் அல்லேலூயா. சபை ஆண்டவர் ஆராதனை அப்படி இப்படின்னா அவ்வளவு இதா இருக்கும். 7 புக்கத்தை தூக்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பைபிள் ஒண்ணு, பாட்டு புக் ஒண்ணு, ஆமென் நோட் ஒண்ணு, பேனா ஒண்ணு, சோத்திரம். கையில விசிறதுக்கு விசிறி ஒண்ணு, சோத்திரம். அப்படி 7-8 என்ன கையில தூக்கிட்டு வரும். இன்னைக்கு எல்லாம் புதிய ஏற்பாடு ஒண்ண தூக்கிட்டு வர்றது. அது முந்தானிக்குள்ள சொருகிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி கடைக்கு போற மாதிரியே வர்றது. சபை வாசகிட்ட வந்ததுக்கு அப்புறம் முந்தானி உருகிட்டு பைபிள் எடுத்து வச்சுட்டு ஐயோ சோத்திரம் 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 சோத்திரம். 4 பேர் கேட்டுருவான். 4 பேர் கேட்டு ஏதாவது சொல்லிடுவான். சபைக்கா போற, சர்ச்சுக்கா போற அப்ப 4 பேர் கேட்டுருவாங்கிறதுக்காக எடுத்து உள்ள சொருகி மறைச்சு வச்சுட்டு வந்துடுறது. ஏன்னா ஆமேன் வர மாட்டேன். சிலருக்கு பைபிள் தூக்குறது கஷ்டம். இன்னைக்கு அதனால புதிய ஏற்பாடை தூக்கிட்டு வந்துடுறாங்க. பைபிள் பெரிய அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது தூக்க முடியாது. சோத்திரம். சிலரும் மனைவி கிட்ட கொடுத்துறாரு. சோத்திரம். நீரே சுமந்து வரும், நான் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பைபிள் மீட்டும் அப்பொழுது வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. சிலர் புருஷங்கிட்ட தள்ளிடுவாங்க. சோத்திரம். ஆமா அல்லேலூயா. நான் பார்த்த அளவுக்கு யாரும் புருஷங்கிட்ட தள்ளின மாதிரி தெரியல. சோத்திரம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. என் அழைப்பென்ன? எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அழைப்பென்ன? ரட்சகனாய் எழும்ப வேண்டும். சத்துருக்களை வீழ்த்துகிறவனாய் எழும்ப வேண்டும். ஜெபத்திலே நீ எழும்ப வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அழைப்பு என்ன? மீட்கும் அழைப்பு. தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனங்கள், தேசத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இவனை எழுப்பினா. அல்லேலூயா சொல்லுங்க. கொரோனால நிறைய பேரை தூக்கிட்டு நிறைய பாஸ்டர்மார்கள், நிறைய விசுவாசிகமார்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. சோத்திரம். தூக்கிட்டு நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார்னா தேவன் நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாட்டு மட்டும் பாடுறது. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஐயா அழகா படிக்கிறார் பெருக்குமாஸ் தாத்தா. ஐயா பெருக்குமாஸ் ஐயா அழகா படிக்கிறார் ஃபாதர். சோத்திரம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். என் இயேசு ராஜாவுக்காக, என் இயேசு ராஜாவுக்காக ஏதாவது. இன்னைக்கு நம்மால என்ன தெரியுமா? என்ன செய்யறது, ஏது செய்யறது, ஏதாவது டெய்லியும் செய்யணுமே. நேற்றுக்கு புளிக்குழம்பு வச்சாச்சு, முந்தா நேரத்து சாம்பார் வச்சாச்சு, அதுக்கு முந்தின நாள் சிக்கன் வாங்கியாச்சு, அதுக்கு முந்தின நாள் மீன் வாங்கி. இன்னைக்கு என்ன செய்யறது? டெய்லியும் ஏதாவது செய்யணும். ஹலோ ஆமென் சொல்லுங்க. அந்த ஏதாவதையே பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த ஏதாவது பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது தேவை, அது வேணும். அதற்கு மேலாக முதல் தேவ அழைப்பு. இன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே தேவ சமூகத்துல கேளு, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என்னோட அழைப்பு என்ன, தேவ வச்சிருக்கிற திட்டம் என்ன, அதை பார்த்து நான் ஓடணும், எழும்பணும் அப்படின்னு கேட்கிறோமா? ஆண்டவரே, இந்த சனியும் பிடிச்ச இந்த புருஷன் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிடக்கூடாதாப்பா. காலை எந்திரிச்சோன்னா சனியனுக்கு தான் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன்மாருக்கு காலை எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே இந்த பேய் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பயங்கர பிரச்சனை. ஆண்டவரே இந்த பேய நல்ல பேயா மாத்துங்கப்பா. வாய துறக்க முடியலப்பா. ஆமா கையை அசைக்க முடியலப்பா. ஒன்னும் பண்ண முடியல. இப்படி நாசத்தா திட்டுறா, இப்படி நாசத்தா ஏதோ ஒண்ணு முறைக்கிறா, இப்படி நாசத்தா ஏதோ ஒண்ணு பேசுறா. இந்த பேய மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அமைதல் படுத்துங்க. அமாவாசை நாள் வேற, ரொம்ப பேய் ஆடு ஆண்டவரே அப்படின்னு நிறைய ஜெபங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு இருக்கிற குட்டி சாத்தான்களை இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வச்சிருங்கப்பா. ஒரு பக்கம் பொம்பளை குட்டி சாத்தான், இன்னொரு பக்கம் ஆம்பளை குட்டி சாத்தான். ஆமா 2ம் சேர்ந்து பயங்கர வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணுதுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த குட்டி சாத்தான்லாம் கொஞ்சம் அமைதலாவதாக. அல்லேலூயா. அதெல்லாம் அழைப்பு, அதெல்லாம் தேவன் கொடுத்த பிளான், அதெல்லாம் தேவனுடைய திட்டம். தேவன் ஆவிக்குரிய ஒரு திட்டத்தை ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன் அழைப்பு என்ன, அதை செய்யறோமா? சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் கூப்பிடுறார். சோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனமா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து, அனனியா சொல்றார், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி இருக்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும். பாருங்க,
இப்ப அனனியாட்ட ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நேர் தெருவு, தரிசி எண்ணப்பட்ட நேர் தெருவுக்கு போ, அங்க சவுல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு போங்கிறார். தேவனுடைய அழைப்பு வருது. யாருக்கு? யாருக்கு கொட்டாய் வர்ற நமக்கா? சொல்லுங்க ஆமேனே. யாருக்கு வருது? அனனியாவுக்கு வருது. அனனியாவுக்கு தேவனுடைய அழைப்பு வருது. சவுல் வீட்டுக்கு போங்கிறார். சவுல் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அப்போ அனனியா சொல்றாரு 13ஆம் வசனத்துல, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசானிடத்தில் அதிகாரம் பெற்றிருந்தானே அப்படிங்கிறார். ஹலோ, அழைப்பு அனனியாவை நோக்கி வருது. நீ எழுந்து போய் சவுலை பாரு, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அல்லது அவன் என்னால அவன் பயன்பட போகிறான், அவனை போய் பாரு, அவனை பார்வையடை வைக்கணும், நீ தான் அவனுக்காக ஜெபம் பண்ணணும், நீ தான் அவனை எழுப்ப பண்ணணும், முதல்ல நீ எழும்பு, அவனை எழுப்ப பண்ணு நீ சொல்றார். சொன்னா இவன் சொல்றான், சாக்காடு சொல்றான். அவன் ஐயோ அவனை பார்க்க போக முடியாது, அவன் பொல்லாதவன், ஐயோ அவன் எத்தனையோ பேரை அவன் அடிச்சவன், எத்தனையோ பொல்லாங்க செய்தவன், இங்கேயும் வந்து செய்யறதுக்காக அவன் பிரதான ஆசாரியனிடத்துல அல்லேலூயா அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஹலோ, ஆமேன்னு வரமாடி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சபைனா யாரும் சாக்கு போக்க சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல சொல்றேன் நான், சபைனா அவங்க வந்துருவாங்க ஆலயத்துக்கு, சபைனா அவளுக்கு தீவிரமா வருவாங்க. கொரோனா காலத்துல நிறைய பேர் போன் மேல போன், பாஸ்டர் எப்ப பாஸ்டர் சபையை திறப்பீங்க, எப்ப பாஸ்டர் ஆராதனைக்கு வர முடியும், ஐயோ ஆராதனை இல்லாம ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், ஆராதனை திறந்தோன்னா அந்த ஆள் ஒரு ஆளும் வரல, போன் பண்ண ஆளு வரல. ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நினைப்பு என்ன தெரியுமா, ஒருவேளை இப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணாதான் பாஸ்டர் சபை மேல வைராக்கியமே இருக்கிறாங்க நினைப்பாங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நினைக்கிறதுக்காக பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. சாக்கு போக்கு, 1008 சாக்கு ஆராதனைக்கு வருவதற்கு, தேவ சமூகத்தை வருவதற்கு, ஜெபம் பண்ண வர்றதுக்கு 1008 சாக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு, தேவ காரியத்துக்கு, தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு 1008 சாக்கு. சாக்கு மூட்டையை அவுத்து போடுங்க, சோத்துடும். அல்லேலூயா. பாருங்க, அங்க அனனியா போனதுக்கு அப்புறம் தான் சவுலுக்கு பார்வை அடைந்தான். 17 வசனம் சொல்லுது, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழி உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்தம் நிரப்பப்பட்டும்படிக்கு என்னை அனுப்பினார். அனுப்பப்பட்ட காரியத்தை, அழைக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றினான் அனனியா. சவுல் மனம் திரும்பினான், சவுல் எழும்பினான். நம்ம எழும்பினா சில சவுல்கள் நம்ம மூலமா எழும்புவாங்க. நீ எழும்புனா உன் புருஷன் எழும்புவான், நீ எழும்புனா உன் குடும்பத்தில் இருக்கிற பல பேரை கர்த்தர் எழுப்புவா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எப்படி எழும்புகிறோம், நாம் எப்படி தேவனுக்காய் எழும்புகிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் புருஷனுக்காக ஜெபம் பண்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆனா உங்க புருஷன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ரிப்போர்ட் கொடுக்கிறார், இவ்வளவு பெரிய ரிப்போர்ட் கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நீ இல்லாதப்பதான் போஸ்ட் போடுறாரு, நீங்க இருக்கா போஸ்ட் போட வர முடியாது, பாத்தீங்களா? போஸ்ட் வராது, லெட்டர் வராது, இல்லாதப்ப போஸ்ட் போடுறார், SMS மூலமா அனுப்புறார், போன் மூலமா டைரக்டா வந்து சொல்றார். நான் எங்காவது பார்க்கும் போதும் சொல்லுவார். ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர், என் பொண்டாட்டி கொஞ்சம் ரசம் வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், ரசம் வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். காலையில கொஞ்சம் எழும்புறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், காலையில எழும்புறதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். கொஞ்சம் கொரட்டை வர, பொம்பளைக்கு இப்படி ஒரு கொரட்டை வருது பாஸ்டர், ஆம்பளைக்கு வந்தா பரவாயில்ல பாஸ்டர், பொம்பளைக்கு இப்படி ஒரு கொரட்டை வருது பாஸ்டர், எங்க இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது, அப்படி உருற பாஸ்டர். ஐயோ, ஏன் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணேன்னு இருக்குது பாஸ்டர், நான் ஏன் இவ்வளவு கல்யாணம் பண்ணேன்னு இருக்குது பாஸ்டர். சிலர் பெண்கள் சொல்றா, ஐயோ 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 ஐயோ, அதுக்கு மேல வரல. ஆமே, அல்லேலூயா. உங்க அழைப்பு என்ன? ஓ, மரியாதை சபைக்கு வந்துரு, ஈஸ்ட் வருது 3வது வாரத்துல, நீ வரலைன்னா உனக்கு சோறு கிடைக்காது. சோறு கிடைக்க போ அப்படிம்பாரு. அதல்ல, அவரை சாந்தமா, அவர் அன்போட
அனனியா போனதுக்கு அப்புறம் அவர் மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி, கர்த்தர் தான் என்னை அனுப்புனாரு, உன் வழியில வரும்போது நீ உனக்கு அல்லேலூயா உன்னோடு பேசினார்ல, ஆமா அந்த இயேசு தான் என்னை அனுப்புனாரு, அல்லேலூயா இப்ப நீ பார்வை அடைய போகிற, இப்பொழுது உன் கண்ணில் இருந்து அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அற்புதம் பயந்தவன் தான், அவன் ஒதுங்கி இருந்தவன், சாக்கு போக்கு சொன்னவன் தான். எப்படி உங்க வழியில கொண்டு வரணுமோ பாட்டிமார்கிட்ட ஆலோசனை கேளுங்க, நல்ல ஐடியா சொல்லுவான். ஏன்னா ஆமைனா வர மாட்டேன். நம்ம எங்க பாட்டிமார்ல வீட்டுல வச்சிருக்கிறோம், அவங்கள தானே 1 மாசம் 2 மாசத்துலயே காலி பண்ணி அனுப்பிடுறோம். அல்லேலூயா வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாட்டிமாட்ட கேளுங்க எப்படி நம்ம குடும்பத்தை நடத்தணும், எப்படி செய்யணும். தாத்தா மாட்ட கேளுங்க, அவங்க ஐடியா சொல்லுவாங்க. சோத்திரம். எப்படி குடும்பத்தை எப்படி நடத்தின, உன் மனைவி எப்படி நடத்தின, பாட்டி எப்படி கரெக்ட் பண்ண, எப்படி குடும்பம் இத்தனை வருஷம் நீ 12 பிள்ளைய பெற்றிருக்கிற, இத்தனை குடும்பத்தில் இத்தனை பார்த்திருக்கிற, செஞ்சிருக்கிற, எப்படி பார்த்த கேளுங்க. ஆலோசனை கேட்காம அல்லேலூயா துரத்திடுறது, வயசானவங்களை வீட்டை விட்டு துரத்திடுறது. சோத்திரம். பெத்தவங்களையும் துரத்திடுறது, வளர்த்த வந்தவங்களையும் துரத்திடுறது, வயசானவங்களை வீட்டுல வச்சுக்கிறதே இல்ல. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2-3 பேர் கை தூக்குறாங்க, பாட்டி இல்லாதவங்க கை தூக்குறாங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ அழைப்பை ஆமேன் நல்ல சாக்கு போக்கு சொல்லாம நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்போட எழும்பின ஏகு தோத்திரம், ஏகூத்து, தேவன் கொடுக்கப்பட்ட அழைப்போட எழும்பினான் ஏகூத்து. சோத்திரம். அல்லேலூயா. லாசரு வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது. இயேசு கிறிஸ்து சீசர்கள் இருக்கிறாங்க, மத்தியில ஒரு செய்தி வருது, லாசரு மரித்து போயிட்டாரு, நீ உடனே வரணும்னு சொல்லி இயேசுவுக்கு ஒரு அழைப்பு வருது. யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சோத்திரம் அல்லேலூயா அங்க போகிறதுக்கு ஆயத்தமாகிறார். பெத்தானியாவுக்கு போகிறதுக்கு, அல்லேலூயா யூதேய தேசத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறார். ஆயத்தமாக நேரத்துல சீசர்கள் தடுக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, நேற்றுக்கு தான் அங்க யூதாய்க்கு போகும்போது கல் எடுத்து நம்ம அடிக்க வந்தாங்க, மீண்டும் அங்க போன நம்மளை கல் எடுத்து அடிச்சு கொன்றுவாங்க, நம்ம அங்க போக வேண்டாம். லாசருவே ஆமென் அல்லேலூயா அவர் செத்து போயிட்டார், அவர் அப்படி இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். வருகிற அழைப்பை தடுக்கிறார்கள் சீசர்கள். அல்லேலூயா. மனுஷிகமா பேசுறாங்க, அல்லேலூயா மறுத்து பேசுறாங்க. ஆமென். அல்லேலூயா. போக வேண்டாம், நமக்கு ஆபத்து வந்துரும், எனக்கு ஆபத்து வந்துரும், உம்மோட வந்தா எனக்கு அடி விழுகும் அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுறாங்க, மாமிசமா பேசுறாங்க. எப்படி? எனக்கு வந்துரும், எனக்கு ஆபத்து, எனக்கு பிரச்சனை, தன் சுயத்தை பார்க்கிறாங்க. தேவ அழைப்போட எழுந்து போ. அல்லேலூயா. கர்த்தர் எழும்பி போனார், லாசரு உயிரோடு வந்தார். அனனியா எழுந்து போனார், சவுல் உயிரோட எழுந்து வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ அழைப்பை பெற்ற நாம் அல்லேலூயா சோர்ந்து விடக்கூடாது. யெகூ என்கிற ஒரு மனுஷன், தேவன் அவன் மேல் அபிஷேகம் பண்ணுகிறார், எழுந்து போகிறான். ஆகாபின் மனைவியாகி ஏசபேலை அடித்தான், அல்லது வெட்டினான், கொன்று போட்டான். யெகூ, உன்மேல் வந்திருக்கிற அழைப்பை பெற்று எழுந்து போ. உனக்கு விரோதமாய் தேசத்துக்கு செயல்படுவதற்காக எதிராய் எழும்பி செயல்படு. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 2வது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆயத்தத்தோடு எழும்பின ஏகூத். பாருங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. 3 இருபுறமும், நியாயாதிபதிகள் 3:14. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி தன் வஸ்திரத்துக்குள்ளே வலதுபுற இடுப்பிலே கட்டி வைத்துக் கொண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஆயத்தத்தோடு. கர்த்தர் நீ கையில ஒரு கத்தி வச்சுக்கப்பா, அங்க எக்ரோன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை போட்டு தள்ளணும், அதுக்காக நீ இங்க வீட்டுல இருந்து போகும்போது கிளம்பும்போது ஒரு நல்ல வீச்சு அருவாளை ரெடி பண்ணி கத்தி நல்லா பட்டலை கொடுத்து நல்லா தட்டி 2 பக்கம் கூர்மையா நல்லா சாறு பண்ணி நல்லா தீட்டி கொண்டு வாப்பா, எதுக்கு வச்சுக்க, பயன்பட்டுக்கணும். ஆண்டவர் சொல்லல. என்ன ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லல. இதை யார் உண்டு பண்றா? ஆண்டவர் சொன்னாரா? வேற யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல. ஏகூத்தே இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கத்தியை உண்டு பண்ணி அதை தன் கையில் கொண்டு போகிறார். எதற்கு அடையாளம்? சோத்திரம். அல்லேலூயா. நாம் ஆயத்தமோடு இருக்க வேண்டும். சண்டைக்கு போகிறவன் கையில சொல்லாமையே என்ன வச்சிருக்கணும்?
பட்டயம் வச்சிருக்கணும். ஒரு விசுவாசி அப்படின்னா கையில என்ன வச்சுக்கணும்? இருபுறம் கருக்குள்ளது என்னது? பைபிள். பைபிள் கையில் இருக்கா? பைபிளை கையில் எடுக்கிறதுக்கு வெக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு. அவமானமா நினைக்கிறாங்க. கையில பைபிள் இருக்கு அவமானம். செல்போன் இருக்குது பாஸ்டர், ஆண்ட்ராய்டு போன்ல 1008 பைபிள் இருக்கு பாஸ்டர். இந்த பைபிள்ல பாவம் இல்ல, அந்த பைபிள்ல பாவம் இருக்கு, பைபிளும் இருக்கு. அவுத்து போட்டவங்களும் இருக்கிறா, பைபிளும் இருக்கு. அசிங்கம் இருக்கு, பைபிளும் இருக்கு. அந்த இதுக்கு வேண்டாம். பைபிளை நல்லா தூக்குங்க, பைபிளை நல்லா சுமங்க. முடிஞ்சா என்னை மாதிரி பெரிய பைபிளை வாங்கி வச்சுக்குங்க. ஆமேன வரமாட்டி. முன்னால நான் சின்ன பைபிள் வச்சிருப்பேன், யாருக்கும் தெரியக்கூடாது. சின்னதா பாக்கெட்டுக்குள்ள சொருகிட்டு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன பைபிள். எங்கிட்ட நிறைய பைபிள் நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. சின்ன சின்ன பைபிள் வச்சிருப்பேன். வெளியே கொண்டு போறதுக்கு வெக்கம், பைபிளை தூக்குறதுக்கு வெக்கம், பைபிளை படிக்கிறதுல வெக்கம், அவமானம். சோத்திரம். நம்ம ஜெயிக்கணும்னா கையில பட்டயம் இருக்கணும். நிறைய பேர் இங்க எனக்கு ஒரு சிலர் தெரியும், வேலைக்கு போகும்போது பைபிளை தூக்கிட்டு போறவங்க உண்டு. நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்த ஒரு ஐயா, அவரு மறிச்சு போயிட்டாரு. எப்பொழுதும் பைபிளை கையில வச்சிருப்பாரு. வேலைக்கு தான் போவார், டெய்லி வேலைக்கு போறாரு. அவர் பைபிள் அவருடைய பையில எப்பவும் பைபிள் இருக்கும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. எப்போதும் பைபிள் இருக்கணும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:12. அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்ன? வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயிருக்கிறது. ஓ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பைபிள் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பைபிள் எவ்வளவு சூப்பரானது பாருங்க. நம்மாளு சோத்துறோம். நம்ம ஆளுகளை சொல்றேன் சோத்துறோம். கையில பைபிள் தூக்க வைக்க போறாங்க. செல்போனை எவ்வளவு மணி நேரம் தூக்குவார்? எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைகள், காலேஜுக்கு போற பிள்ளைகளை பார்த்துரு. இங்க தோல்ல ஒண்ணு, கையில ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு வச்சிருக்கோம். ஆனா கையில ஒண்ணு தூக்கி வச்சிருக்கோம். அவ்வளவு கூட்ட நெரிச்சலா இருக்கும், பிடிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஒரு கம்பி குறைக்கா இருக்கும், மேல பிடிக்கிறதுக்கு இடம் பத்தாது, அந்த தக்க குட்டையா வர இருக்கும் சோதரம். அப்ப என்ன பண்ணு தெரியுமா? கைய உள்ள கம்பிக்குள்ள போட்டு செல்போனை இப்படி வச்சுட்டு நோண்டிட்டு பார்க்கும். நாம என்ன வர மாட்டேன். அல்லேலூயா. அது பேக்கை இப்படி ஒண்ணு கரெக்ட் பண்ணி இந்த கையக்குள்ள போட்டு செல்போனை வச்சு அதை பஸ் ஸ்டாண்ட் இறங்குற வரைக்கும் 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குற வரைக்கும் அந்த கையை வலிக்குமா வலிக்காத நோண்டி. ஆமா அல்லேலூயா. டிக்கெட் எடுக்கிறது கூட செல்போனை வச்சு கொடுக்கணும். நான் செல்போன் எதுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு நினைப்பேன். அப்படின்னா செல்போனுக்கு பின்னாடி இருக்கும் காசு. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் செல்போன் எந்த அளவுக்கு மணிமணியா அழகழகா இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு பெருமையா நினைச்சு அப்படி கையில வச்சு டிடுக்கு ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்பப்ப பவுச்ச மாத்திட்டே இருப்பாங்க. அப்பப்ப அந்த செல்போனுக்கு பின்னாடி கவர் இருக்கு பாத்தீங்களா, மாத்திட்டே இருப்பாங்க. கோல்டன் கவரா இருக்கும், அது மாடல் கவரா இருக்கும், பொம்மையா இருக்கும், அது அப்படி அழகா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி எல்லாம் மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா பைபிள் பாருங்க, பிஞ்சு போன பைபிளா இருக்கு, கிழிஞ்சு போன பைபிளா இருக்கும். உங்க பைபிள் எடுத்து கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க. செல்போனை பாருங்க, பைபிளும் பாருங்க. செல்போன் அழகா இருக்கா, பைபிள் அழகா இருக்கா பாருங்க. சீ, வெக்க கேடா இருக்கு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. என் செல்போனை விட, என் உடைய விட, என் நடைய விட என் பைபிள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் வச்சிருக்கிற இந்த பைபிள் கொரியன் பைபிள். என்ன பைபிளுங்க? கொரியன் பைபிள். இந்த பைபிள் நான் வாங்கும் போது 2000 ரூபாய். பைபிள் அளவு இது மாதிரி என்கிட்ட 7 பைபிள் இருக்கு. இது மாதிரி இல்ல, ஒவ்வொரு சைஸ்ல. இந்த பைபிள்ல எல்லா சைஸ்லயும் இருக்குது என் கையில பைபிள். சோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் சோத்திரம் குறைஞ்சது 1000 ரூபாய் தான். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்காவது போறேன், புக் ஸ்டால் போறேன், எங்காவது பைபிளை பாக்குறேன் அப்படின்னா இந்த பைபிளை, இந்த மாடல் பைபிளை பார்த்துட்டேன் அப்படின்னா அல்லேலூயா வாங்குவேன். என் கூட இருக்கிறவங்க மேல எங்கேயும் பார்ப்பாங்க, என்ன பாஸ்டர் பைபிள் இந்த பைபிளை பாக்குறீங்க அப்படின்னு. இந்த பைபிள் தான் எனக்கு வேணும். சோத்துறோம். பாஸ்டர் ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் பைபிளை பாருங்க, அவன் எதுக்கு இம்புட்டு பைசா கொடுத்து பைபிள் வாங்குறேன், எனக்கு இந்த பைபிள் தான் வேணும். சோத்துறோம். ஆமென் அல்லேலூயா. சிலருக்கு இந்த பைபிள் கொடுத்த விஷயமே தெரியாது. சோத்துறோம். அவன் என்கிட்ட எல்லா சைஸ்லயுமே இந்த கொரியன் பைபிள் எல்லா சைஸ்ல வச்சிருக்கிறேன். சோத்துறோம். கரங்களை உயர்த்தி
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் செல்போனுக்கு செலவு பண்றதை விட என் உடைக்கு செலவு பண்றது இல்ல, பைபிளுக்கு செலவு பண்ணது நான் அதிகம். அல்லேலூயா. என் பைபிள் சூப்பரா இருக்கணும். கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காயிருச்சுன்னா அந்த பைபிள் தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னொரு புதுசா பைபிள் வாங்குவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கையில எப்பொழுதும் பட்டயம் இருக்கணும். எப்பொழுது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது என் வார்த்தையை, ஆமென், வல்லமை உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது, அது கருக்குள்ளது, ஆத்துமாவை ஆவியும் பிரிக்கிறது. அது அல்லேலூயா நம்ம இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளையும் அது சரி செய்யக்கூடியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டயத்தை கையில வச்சுக்கணும். எல்லாம் பைபிள் தூக்கிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளோட எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கையில பைபிளை காணோம். நல்ல தூக்கி, கையை தூக்கி நல்லா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பைபிள் படிக்க தெரியுதா இல்லையோ, கையில ஒரு பைபிள் இருக்கணும். பட்டயத்தை உனக்கு குத்த தெரியுமா இல்லையோ, வெட்ட தெரியுமா இல்லையோ, உன் கையில பைபிள் இருக்கணும். உனக்கு படிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, உனக்கு பைபிள் பத்தி ஒண்ணு தெரியாட்டியும் பரவாயில்ல, கையில பைபிள் இருக்கணும். பட்டயத்துக்கு போகிறவன், யுத்தத்துக்கு போறவன் கையில வெட்ட தெரியும் வெட்ட தெரியாதோ, கையில பட்டயம் இருக்கணும். ஆயத்தத்தோடு போனான். அங்கே அல்லேலூயா அவன் ஜெயித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க யோகுத்து பாருங்க, பிளான் பண்ணி ஆயத்தத்தோடு போகிறான். கையில அவன் லெப்ட் கை பாத்தீங்களா, அவன் கை லெப்ட் தான். அவன் சாப்பிடுறது லெப்ட், அவன் செயல்படுறது லெப்ட், அவன் வெட்டுறது லெப்ட், எழுதுறது லெப்ட், எல்லாம் லெப்ட் தான். சோத்திரம். அதனால அவன் எடுக்கிறதுக்கு வசதியாக பட்டயத்தை வலது பக்கமா சொருகி வச்சிருந்தான். எங்க வச்சிருந்தான்? வலது பக்கமா சொருகி வச்சிருந்தான். ஆபத்து வரும் பொழுது டபக்குன்னு எடுத்து உருகி பாருங்க, எவ்வளவு ஆயத்தம் பாருங்க, பிளான் பாருங்க, சரியான பிளானோட வந்திருக்கிறான். ஒருவேளை பட்டயத்தை இப்படி சொருகி வந்திருந்தானா, அவசரமா ஓடும் பொழுது, எதிரியை கண்டு ஓடும் பொழுது, இந்த சைடு இருந்தா ஈஸியா இருக்கலாம், இங்க இருந்தா உருக என்ன செய்ய முடியாது, டக்குன்னு வராது, வேகமா வராது. அதனால எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி ஆயத்தத்தோடு போனா. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எப்பொழுதும் ஆயத்தத்தோடு வரணும். எல்லாவற்றுக்கும் ஆயத்தத்தோடு வரணும். இன்னைக்கு முதல் திருவிருந்த நாளும் தெரியும். இன்னும் வரைக்கும் ஒரு வெள்ளை சட்டைய வெள்ளை சாரி துவைக்கலைனா நீ என்ன பொம்பளை என்ன ஆம்பளை? நாமேன்னு வரமாட்டேன். ஏன் இன்னைக்கு வெள்ளை சட்டை போடல? பாஸ்டர் காயில, பாஸ்டர் ஏன் காயில துவைக்கல? இப்போ ஒரு மாசமா நீ மாசத்துக்கு ஒரு தடவை சட்டை போடுறீங்க, வெள்ளை சாரி போடுறீங்க, சட்டை ஏன் போடல அப்படின்னா சட்டை காயில, பேண்ட் காயில. ஏன் காயில? மழை பெய்யறது 2 நாள் தான். ஏன் காயில? ஒரு மாசமா சட்டை என்ன செய்யல, கவனம் இல்ல, அந்த சாரியின் மேல கவனம் இல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் சிக்கு சாரி போட்டு வந்திருக்கிறீங்க. சோத்திரம். இன்னைக்கு திருவிருந்த நாள், பரிசுத்த நாள். இன்னைக்கு முதலாவது நாள்ல ஒரு வயிற்றுல வெள்ளை எங்க தரித்து நம்ம போகணுமே, இன்னைக்கு ஆயத்தத்தோடு போடணுமே என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வந்துச்சா? ஹலோ, ஆமென் சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போங்க பாஸ்டர், என்னை எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து பேசுவாங்க, அதனால தான் வெள்ளை சாரியே கட்டுறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு டாக்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போறாரு, ஒரு நர்சக்கா ஒயிட் அண்ட் ஒயிட், இந்த ஆப்போசிட்ல ஒரு நர்சக்கா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நான் நினைப்பேன், அந்த அக்கா பாவம், ஒரு நாள் கூட கலர் போட மாட்டேங்குது, டெய்லி வெள்ளையே போடுறாங்க. ஏன்னா அது அவ யூனிஃபார்ம். மழை அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் பேய் வந்தாலும் பிசாசு அமுத்தினாலும் நீ அதைத்தான் போடணும். ஏன் 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 ஏன்? அது அவன் யூனிஃபார்ம். எது யாருக்கு பயப்படுறாங்க? அவங்க பாட்டுக்கு அழகா ஜாலியா போறாங்க. அவன் யாரை கண்டு அவளை பார்த்து என்ன இந்த வயசுல வெள்ளச்சாரி கட்ட யாரை கேட்கறாங்களா? அவங்கள ஏன் நம்மளையும் மட்டும் கேட்கறாங்க? ஏன் இந்த வயசுல வெள்ளச்சாரி கட்டுறன்னு கேட்கறாங்க பாஸ். ஆமா சொல்லு, நாங்க பரலோகத்துக்கு போறவங்க வெள்ளச்சாரி தான் கட்டுவாங்கன்னு சொல்லு. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் அப்படி ஆஃபர் வந்தா நான் டெய்லி வெள்ளச்சாரி கட்டிக்குவேன். ஆமேன்னு வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளச்சாரி கட்டுறதுல வெள்ளை போடுறதுல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு வெட்கம்? தேவ சமூகத்துல வெள்ளை எங்க தரித்தவர்கள் யாரது? அவர்கள் தேய்த்து வெளுத்தவர்கள், அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியால் ரத்தத்தினால தேய்த்து வெளுத்தவர்கள். வெள்ளை எதுக்கு போடுறோம்? பரிசுத்தத்துக்கு அடையாளம். நான் பரிசுத்தவான் அப்படிங்கிற அடையாளம், நான் விசுவாசி பிள்ளை, தேவ பிள்ளை அப்படிங்கிற அடையாளம். ஆமென் அல்லேலூயா வர மாட்டேன். ஏன் வெள்ளையங்க போடுறான்? அவங்களை பார்த்தாவே ஒரு பூரணம் தெரியும், அவங்களை பார்த்தா ஒரு பயபக்தி இருக்கும், அவங்களை பார்த்தாவே மற்றவர்கள் பயப்படுகிற மாதிரி அவங்க உடையிலேயே தெரியும். அதுக்கு தான் ஒயிட் போடுறோம். ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா வர மாட்டேங்குது. நான் இந்த ஜிப்பா போடுறதுக்கு ஒரு சாட்சி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை முறை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன்.
எங்க அப்பா மரிச்ச உடனே, பாஸ்ட் மரிச்ச உடனே நானும் பேண்ட் செட்டை போட்டு இன் பண்ணிட்டுல வந்து நின்னு கலர் கலரா போட்டு வந்து நின்னு ஒரு மக்க அசையல. பாட்டு பாட மாட்டேங்குது, வசனம் கேட்க எல்லாம் உங்களை தான் சொல்றேன், கேளுங்க சோத்திரம். நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க, அது விடுங்க சோத்திரம். நிறைய பேர் இங்க இல்ல இப்போ. ஹல்லேலூயா. ஆமா, பாட்டு பாடாது, கையை தட்டாது, வசனம் கேட்காது, ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நானும் என்னெல்லாமோ எடுத்து கிபி இயேசு கிறிஸ்து அந்த வருஷம் இந்த வருஷம் அப்படி இப்படி எல்லாம் பைபிள் இருந்து புரட்டி இரட்டி எல்லாம் எடுத்து எல்லாம் பிரசங்கம் பண்ணி பார்த்தேன். மக்கள் ஆசையிலையே 6 மாசம் பார்த்தேன், ஒண்ணு நகர மாதிரி தெரியல. நான் வருதா? ஆமா, ஹல்லேலூயா. நானும் உருட்டி பார்த்தேன், வெளியிருந்து பாஸ்டர்மாலாம் கூப்பிட்டு பேசி பார்த்தேன், ஒருத்தரும் கேட்கிற பாடு இல்ல. நான் உட்காந்து அவன் கதறேன். பாசமா வேற இல்ல, அன்னைக்கு கல்யாணம் வேற நடக்கல பத்தியா இருந்து அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். அவங்க எப்பவும் வயிற்றுல இருக்கிற ஆளுங்க, பரிசுத்தவான்ங்க, பயங்கரமான சபையில இருந்து வந்தவங்க சோத்திரம். ஆமா, அப்ப அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கற யாருமே இல்ல சோத்திரம். தங்கச்சிட்டு கேட்க முடியாது, அம்மாட்டையும் சரியா பேச முடியாது சோத்திரம். நான் பாட்டுக்கு உட்காந்து வானத்தை பாக்குறேன் சோத்திரம். ஹல்லேலூயா. வானத்தை பாக்குறேன், பூமியை பாக்குறேன். நீங்க அதை நினைச்சிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மேல எங்கேயே பார்த்து முழிக்கிறேன், என்ன மட்டும் தெரியல. ஜனங்களை எப்படி கொண்டு வருவது, சபை எப்படி நடத்துவது. தனக்குன்னு எங்க அப்பாவோட போட்டோ என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. ஆமா, பெரிய பாஸ்டரோட போட்டோ கண்ணு முன்னாடி வந்துச்சு. அவரு ஜிப்பாவோட நின்னு அப்படியே உட்காந்து நிக்கிற மாதிரி ஒரு போஸ், ஒரு போட்டோ கண்ணு முன்னாடி வந்துச்சு. உடனே ஓடுனேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுனேன், கடைக்கு ஓடுனேன். போய் என்னோட ஃப்ரெண்டு தான் டெய்லர், அவட்ட கேட்டேன், டே ஆமா இந்த மாதிரி சோத்துற காஜா இந்த மாதிரி உன்ன ட்ரெஸ் தைக்கணும், என்ன பண்றது சொன்னா. நேரம் போங்க ராமசாமி, போங்க அங்க நல்ல ட்ரெஸ் இருக்கு, போங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல 3 மீட்டர் எடுத்துட்டு வாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் ஓடி போனேன். எடுத்தேன், அடுத்த வாரம் கொண்டு வந்து போட்டு முன்னாடி தான் நின்னுங்க. ஆமென். அல்லேலூயா. போட்டு வந்து இப்படி முன்னாடிதான் நின்ன. மக்க மூஞ்சி எல்லாம் வேர்த்து பூத்து, பேன் எல்லாம் 5ல ஓடுது, ஆனாலும் வேர்த்து பூத்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. அன்னைக்கு ஆராதனை மகிமையா இருந்தது, பிரசன்னமா இருந்தது, தேவ மகிமையா வெளிப்பட்டது. 2010 செப்டம்பர் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு கண்ட தேவ பிரசன்னா. அன்னைக்கு போட்டவன் தான் இந்த ஜுப்பாவை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஆயத்தத்தோடு போ சோத்திரம். இவன் பாருங்க பிளான் பண்ணி போறான். அவங்ககிட்ட போய் பழகணும், பேசணும், நைஸா உட்காரணும், அவனை ஈஸியா சொருகணும் சொல்லி பிளான் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்க கொடுக்கறாங்க. அந்த காணிக்கைய இந்த ஏகூத் அழகா வாங்கி, நான் கொடுத்துக்கிறேன் நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு அனுப்பிட்டு காணிக்கையோட இந்த எக்லோன் வீட்டுக்கு உள்ள போறான். இந்த மாதிரி உங்ககிட்ட தனியா பேசணும், இந்தாங்க காணிக்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி காணிக்க கொடுத்து அந்த ராஜாவுக்கு காணிக்க கொடுத்துட்டு அவர் நைஸா பேசுறாரு. கவனிக்கிறீங்களா? பேசிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து பேசுற கேப்ல எடுத்தாரு, நீட்டினாரு, சொருகுனாரு. ஹலோ, ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 20 வசனம். ஏகூத் அவன் கிட்ட போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவாக்கு என்ன எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி வலதுபுறம் இடுப்பில் கட்டியிருந்த கட்டியை உருகி அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். பாருங்க, எல்லாம் ஆயத்தமா இருந்தனாலதான் எடுத்து பாய்ச்சா. நம்மால என்ன தெரியுமா? அக்கா 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 பைபிளை கூட, அக்கா நீ தான் படிக்க மாட்டீங்களா, பைபிளை கூடு. உபாகமம் எங்க, நியாயாதிபதிகள் எங்க, யோசுவா எங்க? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. பாஸ்ட் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம்னா இந்த அக்கா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் தேடிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற அக்கா எட்டி பாக்குது. அந்த அக்கா முன்னாடி திருப்புது, இந்த அக்கா பின்னாடி திருப்புது. ஒன்னும் புரியல. சோத்ரிய ஆயத்தம் இல்ல, பைபிளை படிக்கல, பைபிளை குறிச்சு ஒண்ணும் தெரியல, எதுலயுமே ஆயத்தம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமையல் பண்ண போறவங்க என்ன பண்ணுவாங்க? சமையலுக்குரிய எல்லா ஐட்டங்களையும் ஒருவேளை அவங்க வாங்கி வச்சிருந்தாலும் இவங்க கத்தி சமையலுக்கு பண்ண வேண்டிய ஆயத்த காரியங்கள்லாம் என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. சோத்ர. ஒரு போலீஸ்காரர் அவர் ஒரு டியூட்டிக்கு போறார், வேலைக்கு போறார், என்ன பண்ணுவாரு? எல்லாம் ஆயத்தமா எடுத்து வச்சுட்டு என்ன செய்வாரு? போவார். ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? வரமாட்டேங்குது வாயில. டீச்சருக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி என்ன செய்வாங்க? போவான். ஏகூ போகும்போது எதிரி என்ன கொல்ல போறேன், எதிரி அடிக்க போறேன், எல்லாம் ஆயத்தமா செட் பண்ணி வைக்க போகிறத கூட கரெக்டா வச்சுட்டு போகிறார். நம்மால சபைக்கு வந்தாதான் முக்காட தேடும். ஐயோ காணாம், அச்சோ முந்தானத்தை எடுத்து துவைச்ச, எடுத்து உள்ள வைக்காம வந்துட்டான். ஐயோ போச்சு, முக்காடு போச்சு. எங்க வந்து தேடுறாங்க?
10 மணிக்கு சபையில உட்காந்துட்டு ஜெபம் பண்ற நேரத்துல இந்த அக்கா தேடிட்டு பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற அக்கா கேட்டா, ஏக்கா இப்படி பேய் மொழி முழிக்கிற? அக்கா அதான் கதைய கேளு, முந்தானத்தை நான் பாத்தியா எடுத்து துவைச்ச ஒரே நாத்தம், நீ கூட சொன்ன பாத்தியா ஒரே நாத்தம் சொன்ன பாத்தியா, போன வாரம் தான் எடுத்து துவைச்சேன், துவைச்சிட்டு உள்ள வைக்கிறதுக்கு மறந்தம் பாரு. ஹலோ, ஆவேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மரியாளக்கா இருக்கல, மரியாளக்கா யாரு? மரியாளக்கா இயேசுவோட தாய், அம்மா. அவங்க ஒரு பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவும் யோசேப்பும் அவங்க அம்மா அப்பா இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. பண்டிகைக்கு வந்துட்டு அவருக்கு வயசு 2.5 வயசு நினைக்கிறேன், 12 வயசு 2.5 வயசு தெரியல, எனக்கு சரி ஞாபகம் இல்ல. இயேசுவை தொலைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம், சொல்லுங்க, கன்னியாகுமரி டு சென்னை டு பொள்ளாச்சி அல்லது பொள்ளாச்சி டு கன்னியாகுமரி, இதெல்லாம் ஒரு நாள் பிரயாணம். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்துல பாக்குறாங்க இயேசுவை காணோம். ஹலோ, கூட்டிட்டு போகும்போது பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரும்போது இயேசுவை காணோம். எங்க வந்து தேடுறாங்க? வீட்டுக்கு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏன்னா கீச்சு முச்சு சவுண்டே காணுமே, குழந்தை வந்தா ஏதோ ஒண்ணு பேசுமே அப்படின்னு எங்க வந்து பாக்குறாங்க. ஹலோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னைக்கெல்லாம் ஆமா பெத்த அல்லேலூயா பெண்களும் சகோதரமார்களும் அம்மாட்ட விட்டுட்டு மாமியாட்ட விட்டுட்டு ஓடிடுறாங்க. நீங்க வேற பாவம் பாத்தீங்களா, எடுத்து வச்சு நல்லா ராரிராரோ ராரிராரோ, அவங்க விட நீங்க நல்லா ராரிராரோ சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்க நல்லா உங்களை ராரிராரோ வச்சு ஓடிடுறாங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அதனால உனக்கு ஜெபம் இல்ல, அதனால வேத வாசிப்பு இல்ல, அதனால ஜெபம் இல்ல, ஆராதனைக்கு வர முடியல, தேவ சமூகத்தில் தேவனுக்காய் வாழ முடியல, செய்ய வேண்டியதை சரியா செய்ய முடியல, தேவனுக்காக ஆயத்தமா செய்ய முடியல. நீ பிள்ளைய தூக்குறதுனால உன் பைபிளை வேற ஆளு தூக்கிட்டு வருது, அல்லது உன் பிள்ளைய வேற ஆளு தூக்கிட்டு வருது, நீ அவங்க பேக்கல நீ தூக்கிட்டு வர்ற. என்ன இப்படி வருது கதை, இப்படி போகுது ஒரு மாதிரி இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. தான் பிள்ளைய தான் சுமருங்கள், வீட்டுல பேரன் பேத்திய கொஞ்சுங்கள், சபையில வந்தா எல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு நீ தேவனுக்காக ஆயத்தமா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் பெத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாக்குறாங்க, அடிக்கடி வெளியே போறாங்க, பாவம் சூழ்நிலை, சோத்துறோம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் தூக்கி வச்சுட்டு நீங்களும் அதை பார்த்துட்டு ஆமா அவளு ஒரே நினைப்பா இருக்கு, எங்க ஓடுனாவா, பின்னாடி ஓடி இருப்பாளோ, அங்க ஓடி இருப்பாளோ, ஆராதனை நேரத்துல அல்லேலூயா அங்க ஓடுனாலோ இங்க ஓடுனாலோ, எங்க போனான்னு தெரியல, இங்க ஆராதனை ஒரே வல்லமை 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 வல்லமைன்னு போயிட்டு இருக்கு, இங்க இருந்தாமா ஒரே வல்லமையை தேடிட்டு இருக்கோம். எங்க கத்தி, எங்க பட்டயம், எங்க அறுவல், எங்க நீட்ட வேண்டியது, சொருக வேண்டியது எங்க? அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் புருஷர்கள் மாத்திரம், கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு நாளாவது குழந்தைக்கு டிஸ்டர்ப் எங்காவது பைபிள்ல வருதான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட எத்தனையோ பேர் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோட எத்தனையோ பேர் இயேசுவை பார்க்க வந்தாங்க. எனக்கும் நான் யூகத்து பார்த்தேன், பைபிள் படிச்சு பார்த்தேன், எங்கேயாவது குழந்தை டிஸ்டர்ப் இருக்கான்னு பாருங்க. எங்காவது படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது குழந்தை. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுல சரியா அவர்கள் ஆயத்தப்படுத்தல, சரியா அவங்களை கொண்டு வர வேண்டிய விதத்துல கொண்டு வரல. அதனால தான் நீ ஜெயிக்க முடியல, அதனால தான் நீ சரியா செயல்பட முடியல. பரிசுத்த ஆவி இன்னைக்கு சொல்றாரு, சபையில வீட்டுல சரியா ஜெபிக்க வச்சிருந்தீங்கன்னா புள்ள சபைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும், வேடிக்கை பார்க்காது, வசனத்தை கேட்கும், நல்ல தேவனுக்கு பயபக்தி நிற்கும், எந்த அடிக்கடி என்ன செய்யாது, வெளி நடப்பு ஏடிஎம்க்கு மாதிரி என்ன செஞ்சு போகாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க வீட்டுல நல்ல பாடம் படிக்க வை, பைபிள் படிக்க வை, ஜெபம் பண்ண வை, ஆவிக்குரிய காரியத்தில் அவளை சரி ஆயத்தப்படுத்து. சபைக்கு வந்து அடங்கி இருப்பாங்க, சபைக்கு வந்தா சரியா உட்காருவாங்க. விளக்கு மாத்து நல்ல பிச்சு வச்சுக்க, நல்ல பச்சை மாற வச்சுக்க, பட் வெளு முட்டிக்கு கீழே வேலு தப்பே கிடையாது. அது பிள்ளையானா பயணம் முட்டி கீழே வேலு, அதுக்கு மேல டச் பண்ணிடாது, ஆபத்தாயிரும். ஏன்னா ஆமேன்னு வர மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பாலாம் எங்களெல்லாம் தொடை கீழே தான் போட்டு வெளுப்பார். நான்லாம் அட்டி வாங்காத தொட்டையெல்லாம் அப்படியே காலெல்லாம் வாங்காத தழும்பே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு ஒழுக்கமா உட்காந்து ஒழுக்கமா பிரசங்கம் பண்றோம், ஒழுக்க ஆராதனை நடத்துறோம், ஒழுங்கான ஊழியத்தில் நிக்கிற காரணம் அன்னைக்கு வாங்கின அட்டி. அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. எங்க அம்மா அடிச்சதே இல்லை, எங்க அப்பா தான், அவரு 100% அவரு தான் இல்லை. ஆமா, அவரு டாயினாவே இங்க எல்லாம் வந்துடும், வராதெல்லாம் வந்துடும். சோதனம் அப்படி பயங்கரமான ஆளு பாத்தீங்களா. ஒரு நாள் எங்க அம்மா குச்சி எடுத்துட்டாங்க, எங்க வீட்டுல இன்னும் அந்த குச்சி இருக்குது, மாட்டு அடிக்கிற குச்சி மாதிரி இருக்கும். ஒரு நாள் அவங்க எடுத்து நீ அடிச்சுட்டாங்க, அடி ஆத்தாடி. ஆமா சோத்திரம், அல்லேலூயா. அப்படி இது வரைக்கும் அடிக்க விட்டா இனி அடிச்சிருக்க. தேவனுக்கு
கீழ்ப்படிய ஆயத்தப்படுத்த உங்க பிள்ளைகளை, குடும்பங்களை சரிப்படுத்துங்க. எக்குலோன சொருக வேண்டிய இடத்துல சொருகிடலாம். அங்க பைபிள் படிக்கும் போது எனக்கு அப்படியே அது இன்னும் எனக்கு அது யூகித்து பாக்குறேன். அது பயங்கரமா இருக்கு. 22ஆம் வசனம், அவன் குத்துனானாமா, குத்தி அந்த கை பிடிக்க பார்த்தீங்களா, ஈட்டினா அந்த வாளோட கை பிடிக்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் வாள் சொன்னா புரியாது, அருவாளோட கை பிடிக்க பார்த்தீங்களா, அந்த கைப்பிடிய வகுத்துக்குள்ள போயிடுச்சு. ஹலோ, என்னதுங்க? அந்த கைப்பிடிய வகுத்துக்குள்ள போயிருச்சுன்னா அவன் என்ன வேகமா என்ன வெறித்தனத்துல குத்தி இருப்பான். அந்த கத்திய உருக முடியலையா, குத்துல குத்திய கத்திய பின்னாடி என்ன செய்ய முடியலையா, உருகி எடுக்க முடியலையா, பாட்டி ஆத்தாடி. அப்ப என்ன ஆயத்தமா வீட்டிலே பிராக்டிஸ் பண்ணிருப்பான். நம்ம இப்படி எடுக்க போகிறோம், வச்சு ஒரே ஏத்த போறோம், ஏத்துல கத்தி வெளியே வரக்கூடாது, வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிருப்பான். ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நீ இங்க நல்லா ஆராதிக்கணும்னா வீட்டுல நல்லா ஆராதிக்கணும். இங்க நல்ல வசனத்தை கேட்கணும், வீட்டுல நல்ல வசனத்தை படிச்சுட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நீ நல்ல ஆவி நிரம்பணும்னா வீட்டுல நல்ல ஆவி நிரம்பிட்டு வரணும். அந்த ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்த உடனே தேவ ஆவியான ஒரு மகிமையானவை நிரப்புவா. அல்லேலூயா சொல்லுங்க. 8:30 மணிக்கு எந்திரிக்கிறது, 9 மணிக்கு எந்திரிச்சு விளக்கிட்டு காப்பி குடிக்கிறது 10 மணி, குளிக்க போறது 10:30 மணி, வீட்டுல கிளம்புறது 11 மணி, சபைக்கு வர்றது 11:30 மணி. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. எந்த நாள் வேணா உனக்கு சோம்பேறித்தனம் வரலாம், ஆனா ஆராதனை நாள்ல சோம்பேறித்தனம் வரக்கூடாது. 6 நாள் மாடு மாதிரி உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா தூங்குறது பாஸ்டர், எழும்பவே முடியல பாஸ்டர். 6 நாளும் அப்படி ஒரு வேலைங்க பாஸ்டர். ஆமா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவம் பாருங்க, சோத்ரா, அவர் மன்னிச்சுக்குவாரு. அவர் பாவம் பாஸ்டர், அவர் பாவம். இயேசு அவர் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டார். நீங்க ஏதாவது நினைக்காம இருந்தா சரி, அவரு ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டார். போங்க பாஸ்டர். என்னதாமா, இயேசு கிறிஸ்து ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரா, நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க பாசங்கிறாங்க. எங்க இருந்து பைபிள் படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மன்னிக்கிற பயங்கர தய புரிந்தவர். போங்க பாஸ்டர், திட்டாதீங்க பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவ மன்னிச்சாரு, சவுக்கு எடுத்தாரு. தெரியுமா உனக்கு? சவக்குள்ளதான் சவுக்கு எடுத்தாரு. தெரியுமா தெரியாதா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவர் அன்புள்ளவர் தான். நானும் ரொம்ப அன்பு கூறுவேன். நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. விடுங்க, தெரியாதவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ரொம்ப அன்பு கூறுவேன். ஆனா ஸ்டேஜ்ல ஏறிட்டேன்னா முதல்ல பட்டயம். அதுக்காக தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றேன். நம்ம இந்த பட்டயத்தை எடுக்கிறோம், 2வது பாயிண்ட் இப்படி சொருகுல வெளியே வரக்கூடாது கத்தி. அப்படி எல்லாம் நாங்க ஆயத்தப்படுத்தி தான் இங்க வர்றோம். சில டைம் நாங்க அதெல்லாம் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம், தேவன் வேற மாதிரி கத்தியை சொருகுவாரு, நாங்க நினைக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்துரு விலகணும்னா கத்தியை சொருகணும், நீங்க ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம பக்கத்து தம்பி பைப்பு தண்ணி போடுறதுக்காக, டிச்சு தண்ணி போறதுக்காக பைப்பு தோன்றாரு. நானும் சொல்லலாமான்னு வருது வா, இது வரைக்கும் வந்துடும், அதுக்கு மேல வராது சோத்திரம். ஆனா கடைசியில சொன்னேன், அல்லேலூயா தம்பி நீ நல்லா தோன்ற, ஆனா அது ஷார்ப் இல்லாதனால தான் நீ இவ்வளவு சிரமப்படுற. போய் நல்ல பட்டையில கொடுத்து நல்ல தீட்டு நல்ல தட்டு. நீ ஆயத்தம் இல்லாம நீ தோண்டினா 7 மணி நேரம் தோண்டினாலும் தோண்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. வசனத்துல ஷார்ப் இல்ல, ஜபத்துல ஒரு ஷார்ப் இல்ல, ஆயத்தம் இல்ல. இங்க உட்கார்ந்துட்டு ஒண்ணும் வராது, பேய் தான் வந்து முட்டிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனம் தான் வரும், பிரச்சனை தான் வரும். நீ வீட்டுல உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தி ஆயத்தத்தோட தேவ சமூகத்துல வந்தீங்கன்னா அது கர்த்தர் மகிமையா நிரப்புவா. நீ நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மேலானதை கர்த்தர் நிரப்புவா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தத்தோடு. 3வது அதி தீவிரமாய். எப்படிங்க? ஆமா, 23ஆம் வசனம். ஏகூத்து புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுகூடத்துக்கு வழியாய் போய்விட்டான். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அங்க அழகா வசனம் 26ஆம் வசனம் சொல்லுது. ஆமென். அவன் தாமதித்துக் கொண்டிருக்க பொழுது ஏகூத்து ஓடி போய், சோத்திரம், ஆமென், அல்லேலூயா, சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். தீவிரமாய் கொல்லுட்டான். ஆனா அங்கிருந்து எவ்வளவு தப்பிக்கணுமா வேகமாய் தப்பிச்சான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். தீவிரமா செயல்படணும். நல்ல புத்தி அறிவு கூர்மை நமக்கு அதிகமா இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்துல தீவிரமா செயல்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்துல பட்டணத்துல நம்ம ரொம்ப ஷார்ப்பா தீவிரமா செயல்படணும். ஆண்டவருக்காக தீவிரமாய் ஓடணும். இன்னைக்கு இந்த தீவிரமே வரமாட்டேங்குது, வேகமே வரமாட்டேங்குது. வேகமாய் நம்ம செயல்பட மாட்டோம், ஸ்லோவா இருக்கிறோம். பாருங்க அங்க ஏகூத் என்ன பண்றார்? 27 வசனத்தில், அங்கே அவன் வந்த போது எப்பிராயீமின் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையில் இருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்தான். எல்லாரும் பின்தொடர்ந்து வாருங்கள் என்று ஏகூத் அவர்களை அழைக்கிறார். ஜனங்கள் லேட் பண்றாங்க, தாமதம் பண்றாங்க. எல்லாரையும் வேகமா கூட்டி எக்காலம் ஊதுறார். எக்காலம் ஊதி அவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார். வீட்டுல அம்மா மாரே தூங்குனீன்னா பிள்ளை எப்படி லேட்டா எழும்பி வருவாங்க? வீட்டுல எழும்ப வேண்டிய ஆண்களை வேகமா கிளம்பலைன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எப்படி வேகமா கிளம்புவாங்க? காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எக்காலம் ஊதே. ஆமேன்னு சொல்லுங்க. எக்காலம் ஊதே, அலாரம் வெய்ய, அதான் எக்காலம். சவுண்ட் போடு, எழுப்பு, தட்டி எழுப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டேன், இனி உன்னை மேல 5 மணிக்கு எழுப்புவோம். இது வரைக்கும் நீ சின்ன குழந்தை பாப்பா. ஆமா, அல்லேலூயா, உன்னை விட்டுட்டோம். இனி 5 மணிக்கு எழும்பிதான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அம்மா அப்பா எந்த ஜெபம் பண்ற நேரத்தை நீ எந்த என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எழும்ப. அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் எழுப்புறோம்? புருஷன் எழுப்புனா, போடி உனக்கு வேற வேலை இல்ல, சும்மா சோத்திரம் நீ ஜெபம் பண்ணு, என்னால முடியாது பாடு சொல்றீங்களா? பசங்களை எழுப்புன எழும்புறாங்க. அம்மா போமா, நானே 10 மணிக்கு தான் வந்தேன், நீ என்னம்மா என்னை போட்டு எழுப்புற? அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலை, அடுத்த வாரம் நான் பேசுறேன் பாருங்க. அதிகாலை எழும்புகிற கழுதை தோத்துரும். ஆபிரகாம் பலி செலுத்த போகிறான். கழுதைக்கு என்ன வேலை? கழுதையும் காலை எழுப்பி கூட்டிட்டு வரான் காலையில, அதிகாலையில. ஆமென் சொல்லுங்க. கழுதை எழும்பணும் அவசியம் இருக்கா? கழுதை எப்ப தூங்குது எப்ப படுக்குதுன்னு தெரியல. அந்த கழுதை எடுத்துட்டு வரான். அதை மலைக்கு கூட்டிட்டு போனா மலைக்கும் கூட்டிட்டு போகல. கழுதையா அடுத்த வாரம் பேசலான் இருந்தேன், அந்த முன்னரையா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப நான் கழுதைய மலைக்கு கூட்டிட்டு போனானா? வீட்டுல இருந்து கழுதையை கிளப்பி கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து பகுதி வழியில விட்டுட்டு இவர் மட்டும் போறாரு, இவரும் ஈசாக்கு மட்டும். அப்புறம் இந்த கழுதை எதுக்கு இவர் வேலை கூட்டு வந்தாரு? புரியுதா உனக்கு? நீங்களாம் கழுதைதான், ஆனா எழும்பணும். பெற்றோருக்கு அல்லேலூயா பாரத்தை சுமக்கிறவர்களா நீங்களாம் கழுதைங்க. நீங்களாம் ஏசப்பாவுக்கு ஒரு கழுதை சுமக்கணும், எழும்பணும். அப்பதான் ரட்சகரை மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றோம் பாஸ்டர்? பிள்ளைகள் முதல் எல்லாரும் கையை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளை ஒருவே கை தூக்குற மாதிரி தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. பச்சை பிள்ளையா இருந்தாலும் எழும்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. நீ 3 மாசமா இருக்கு என்ன கத்துன? இப்ப எந்திரிக்காம என்ன நீ தூங்குற? 3 மாசத்துல நம்மளை தூங்க விட்டுச்சா? இதுக்கெல்லாம் என்ன சேர்த்த சொல்றேன். நம்மளை தூங்க விட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பிறந்து 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துல தூங்க விட்டாங்களா நம்ம? இப்ப மட்டும் என்ன தூக்கம் உனக்கு? எலும்பு எலும்பு. அது தீவிரமா செயல்படு. எந்த அளவுக்கு வேகமாக தேவனுக்காய் பயன்படுகிறோமோ, எழும்புகிறோமோ, தீவிரமா செயல்படுகிறோமோ, அந்த அளவுக்கு எக்குலோனை எதிரிய சத்துருக்களை நீ அழித்து போடலாம். கூட்டாளிகளை அழித்து போடலாம். பட்டணத்துல தேசத்தில் இருக்கிற எதிரிகளை அழிக்கலாம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. தீவிரமா செயல்படு. ஆலயத்துக்கு தீவிரமாப்பா. இன்னும் 2025 வருஷத்துலயும் நீ 11 மணிக்கு 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஆராதனைக்கு நீ ஏன் வரணும்? அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ் எனக்கு சொல்றாரோ, நான் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு சொல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். இன்னைக்கு அந்த ஆள் நேரத்துல வந்து அடுத்த வாரம் லேட்டா வருது. அந்த ஆளு இன்னைக்கு சீக்கிரம் வந்து அடுத்த வாரம் லேட்டா வருது. எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். எதுக்கு தீவிரமாய் ஆராதனை காரியத்துல, தேவ காரியத்துல தீவிரமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சனிக்கிழமை எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சனிக்கிழமை ராத்திரி தூக்கமே வரக்கூடாது. எப்ப காலையில் விடியும், எப்ப ஆண்டவரை சந்திப்பேன், எப்ப தேவ சமூகத்தில் வருகிற அந்த தீவிரம், வேகம், பேஸ்ட் சீக்கிரமா செயல்படும். ஜனங்களை சேர்க்கிறான், ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான். எந்த அளவுக்கு வேகமா சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ வெற்றி பெற முடியும். எனக்கு எல்லாம் வாசிக்க நேரம் இல்ல. நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரங்களை வாசிப்பாரு. வேகமா திரட்டுறான். வாங்க 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 சீக்கிரம் வாங்க. எல்லாரும் பின்தொடர வைக்கிறான், பின்னாடி தொடர வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திருவிழா வாரம், எல்லாரும் வேகமா 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 வேக வேகமா சிலட்டையும் பரவாயில்ல, நடந்து சீக்கிரமா போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னமோ தெரியல, ஞாயிற்றுக்கிழமை காலைல தான் எல்லா பிரச்சனையும் வரும். தூக்கமும் அன்னைக்கு தான் வரும். செவ்வாய்க்கிழமை வராது, புதன்கிழமை வராது, வேற எந்த நாளையும் வராது. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆமேன் வர மாட்டேங்குது. எந்திரிக்க தோணாது, கிளம்ப தோணாது, குளிக்க தோணாது. நான் சொல்றேன், நீ குளிக்காவிட்டாலும் பரவாயில்ல. ஆமேன் அல்லேலூயா. தேவ சமூகத்தை மிஸ் பண்ணிடாத. தீவிரமாய் கிளம்பு, தீவிரமாய் வேகமா கிளம்பு. கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். அதிக பலத்தோடு எழும்பின ஏகோத். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 29 வருஷம் நான் சொன்ன முடியும். அக்காலத்திலே மோவாபின் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினான். அவர் எல்லாரும் புஷ்டியும் பராக்கிரமசாலியா இருந்தான். இவன் அல்லேலூயா ஏகூத்து அவன் பயங்கர புஷ்டி உள்ள, அவன் கூட இருந்த ஆளுகளும் பராக்கிரமசாலிதான். ஆனா இவனுக்குள்ள என்ன இருந்தது? அந்த பலன். அல்லேலூயா சொல்லுங்க. அதிக பலன். பலன் தேவ சமூகத்துல தான் வருங்க. நீங்க பலனை பெறணும்னா டாக்டர்கிட்ட போனா கிடைக்காது, வேற எங்க போலாம்? தேவ சமூகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க பலன் கூடிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென். நீங்க முட்டை இருக்குல்ல, முட்டை இப்போ தெரியுதா? முட்டை, கோழி முட்டை நீங்க வாங்கிட்டு வரும்போது வெயிட் கம்மியா இருக்கும். அது 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்க, வெயிட் கூடும். என்ன இதெல்லாம் இப்படி பாக்குறீங்களா ஒரு மாதிரி? ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா முட்டை வாங்கிட்டு வர்றது நான் தான், முட்டை வைக்கிறது நான் தான், ஆம்லேட் போடுறது நான் தான். ஆமே. அப்படின்னா நீங்க பாஸ்டாமா வேலை செய்யறதுல நீங்க தப்பு கணக்கு போட வேண்டாம். எனக்கு டேஸ்டா நான் போட்டுக்குவேன், அவ்வளவுதான். எப்படி நான் மாடலா போடணுமோ நான் போட்டுக்குவேன். ஆமா ஜோசுவா, அப்படித்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலன் கூடும். தேவ சமூகத்துல இருக்கிற வரைக்கும் உன் பலன் கூடிட்டே இருக்கும். மோசேய மலைக்கு போயிட்டு வந்து தேவ பிரசன்னம் வந்ததுக்கு அப்புறம் முகத்தை யாரும் பார்க்க முடியல, அவன் பலத்தை யாராலும் பார்க்க முடியல. பலன் கூடுச்சு. தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பலன் கூடும். எழுப்பி நிற்போமா? எழும்பின ஏகூத். எப்படி எழும்பின ஏகூத்? அழைப்போடு எழும்பின ஏகூத், ஆயத்தத்தோடு எழும்பின ஏகூத், அதி தீவிரத்தோடு எழும்பின ஏகூத், அதிக பலத்தோடு எழும்பின ஏகூத். நம்ம எப்படி எழும்ப போறீங்க? ஓ ஹalleluya. எப்படி எழும்ப போறீங்க? எல்லாரும் வாயில திறந்து சேர்ந்து ரீமாமா ரபா ரீகா பரபரபலபா எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரீகா பரபரபலபலபா ரீமாமா ரியா கரபரபலபலபலபா. ஓ ஹalleluya. வாயை திறந்து நல்ல சத்தமா உற்சாகமா தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓ ராமாமா ரியாரபா கரபரவலபா. ஏகூத்து குறிச்சு எங்களோட பேசுனீங்கப்பா, ஏகூத்து குறிச்சு எங்களோட பேசுனீங்கப்பா. ஒரு சிறந்த படை தலைவனா மாறினா, வெற்றி பெற செய்தா. அது காரணம் அழைப்போடு எழும்பினா, ஆயத்தத்தோடு எழும்பினா. ஓ அல்ல அதி தீவிரமா எழும்பினா, அதிக பலத்தோடு எழும்பினா. இன்னைக்கு நான் எழும்பணும் 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 எலும்பு 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 வேகமா எலும்பு, சீக்கிரமா எலும்பு. ஓ கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா.